அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம நாளைக்கு கனி காணுதல், விஷு பண்டிகைன்னு சொல்லுவாங்க. கனி காணுதல், முக்கனி, மா, பலா, வாழை, அப்புறம் லெமன், நெல்லிக்கனி, இதை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு, அப்புறம் கல்லுப்பு அல்ல குறையாமல் நம்ம வீட்டில் லக்ஷ்மி இருக்கணுன்றதுக்கு கல்லுப்பு, பருப்பு, இனிப்புக்கு வெல்லம், அப்புறம் நம்ம கையில் இருக்கிற காசு. என் பையன் சம்பளம் வாங்கிட்டு வந்தான், அதை தான் வச்சுருக்கேன். அவ்வளோ பெரிய பணக்காரெலாம் கிடையாது நாங்கள். இருந்தால் நாங்கள் வருஷம் கரெக்டாக 14ஆம் தேதி வர்றதுனால அவன் 10ஆம் தேதி வாங்கிட்டு வந்ததும் இப்படி தான் வச்சுருவேன் நான் வருஷம். இந்த மாதிரி அவங்கவுங்க கையில் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி வச்சு சாமி கும்பிடுங்க. சில்லற காசும் வைக்கலாம். நாளைக்கு காலையில் தூங்கி ஏழிச்சதுமே நம்ம கனி காணுதல் இதுதான். அதே மாதிரி இது குபேர பானை. நாங்கள் திருப்பதியில் போயிட்டு வருஷம்லாம் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும்னு ஆசை. மீஷோவில் ஆர்டர் பண்ணோம், செட் ஆகலை எங்களுக்கு. அதனால் திருப்பதியிலே கிடச்சிது. இது அங்கே தான் வாங்கினோம். இதில் ஒரு பானையில் பச்சரிசி, ஒரு பானையில் கல்லுப்பு, ஒரு பானையில் தோரம்பருப்பு, ஒரு பானையில் லவங்கம், ஏலக்காய், மகாலட்சுமிக்கு பிடிச்சது. இதில் சோழி, அந்த குன்றின் மணின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது இது எல்லாத்தையும் வச்சு இங்கே பாருங்கள், ₹1 காயின் இதில் வச்சுட்டு அப்படியே அடுக்கி வைக்கணும். இதுக்கு பேர் தான் கோமதி சக்கரம். அப்புறம் சோழி ஒன்று ஒன்று போட்டு வைக்கணும். நம்ம வீட்டில் லக்ஷ்மி என்றைக்கும் குடியிருப்பாள். அல்ல குறையாமல் செல்வம் இருக்கிறதுக்காக முன்னோர்கள் சொன்னது இது. வருஷ பருப்புக்கு உங்களுக்காக நான் இதை போட்டு காட்டுறேன். இப்படி வச்சு சாமி கும்பிட்றதுனால தான். இந்த மாதிரி எல்லோரும் வீட்டிலையும் வாங்கி வைங்க. நம்ம கஷ்டம் தீரணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.